வணக்கம் நண்பர்களே, ஆல்ஃபா நியூமெரிக்கில் இப்போ நம்ம டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 4 ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லைக் இன் அ சர்டைன் வே பேஸ்ட் ஆன் தி டயர் பொசிஷன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சீக்வன்ஸில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட் மேன் அவுட்டாக தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இன் தி அபோவ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸோ ஃப்ரம் அ group which is the one that does not belongs to that group. ஓகே, ஆட் மேன் அவுட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். KM5 அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ KM5, K இங்கே இருக்குது, M இங்கே இருக்குது, ஸோ 5 இங்கே இருக்குது. KM5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா எப்படி கனெக்ட் பண்ணிங்க. 8TUன்னு கொடுத்துருக்காங்க. 8 இங்கே இருக்குது and TU. ஓகே, ஸோ 8TUன்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5EJ. ஸோ 5EJ எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஸ், 5E and J. பாருங்கள், இங்கே நமக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதிலே எடுத்துக்கங்களேன். இங்கேருந்து பார்க்கும்போது 2 டிஃப்ரென்ஸு, தென் இங்கேருந்து பார்க்கும்பொழுது 1 டிஃப்ரென்ஸு. ஸோ 2 அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு கூட சொல்லிக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 இருக்கு இல்லைங்களா. ஓகே, இதுக்கும் இடையில 2 இருந்துச்சு, இதுக்கு இடையில 1 இருந்துச்சு. எங்கேயும் பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸில் 2 இருக்குது, தென் இதுக்கான டிஃப்ரென்ஸில் 1 இருக்குது. பட் இங்கே எப்படின்னா இதுக்கான டிஃப்ரென்ஸில் 2 இருக்குது, பட் இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸே இல்லை. அப்போது கண்டிப்பாக இதாக இருக்குங்க, இதாக தான் இருக்கும். வேணால் நெக்ஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 6A2 பார்த்ததும் உங்களுக்கு கண்ணிலே தெரியும் பாருங்கள். 6A and 2. அப்போ பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் இது கூட பாருங்கள். 6A and 2. இப்போ பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2, இங்கே 1. அதே மாதிரி இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2, இங்கே 1. இங்கே மட்டும்தான் நான் மாறி இருக்கேன். எஸ், அப்போது ஆப்ஷன் சி தான். நம்ம இது ரொம்ப ஈஸி. அப்படி நீங்கள் ட்ரா பண்ணி எழுதுனீங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணில் பார்த்தாவே புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது இங்கே என்ன பண்ணலான்னா which is the one that does not belongs to that group. ஓகே, ஆட் மேன் அவுட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5N1 கொடுத்துருக்காங்க. ஸோ 5N and 1. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸு இடையில 1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இடையில 2 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு V% ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ V% and I. இங்கே டிஃப்ரென்ஸ் 1, இங்கே டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போவே அடுத்து வந்தாவே கண்டுபிடிச்சலன்னா 2னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொன்று மாறி இருந்தால் உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ 2PBன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் 2P and B. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1, இங்கே 2. ஸோ நெக்ஸ்ட்டு #8U. ஸோ ஹேஷ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ #8 and U. ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த சைடு தான் நமக்கு டிஃப்ரெண்ட் 2 வந்துட்டு இருந்துச்சு, பட் இங்கே டிஃப்ரெண்ட் 2 வருது. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆட் மேன் அவுட். ஏன்னா இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இங்கே தான் 2 வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இங்கே போயிருக்கு. வேணால் இன்னொன்று செக் பண்ணி பாருங்கள். HM டாலர் செக் பண்ணலாங்களா. ஸோ HM and டாலர் இங்கே பாருங்கள் 1, இங்கே தான் 2, பட் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 2 அங்கே மாறிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்பாங்க இதெல்லாம். நன்றி நண்பர்களே.